பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்த உங்கள் அனைவரையும் அவருடைய ரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவழைக்கிறேன். மறுபடியுமாக உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக காண செய்த அருணாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை நான் நினைக்கிறேன். இப்பொழுது கூட இந்த ஆராதனைக்காக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை தேவரை எங்களுக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுது கூட உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவருமாக சேர்ந்து உங்களை துதிக்க, உங்களை ஆராதிக்க, உங்கள் வசனத்தை கேட்க, திருவந்திர பங்கெடுத்துக் கொள்ள எங்களை ஆயத்தம் பண்ணி நாங்கள் வந்திருக்கிறோம். தேவரே எங்களோடு இடைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரை உள்ளான மனுஷனை ஊக்குவித்து பிதாவாகிய தேவனையும் அருமநாதர் இயேசு கிறிஸ்துவையும் துதிக்க, ஆராதிக்க எங்களை உற்சாகப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையை நீ ஆசீர்வதித்து தருவீராக. தேவ சமூகத்தை முற்றிலுமாக தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க உங்களோட வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் வழக்கமாக சொல்றது போல ஒரு நோட் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு பேனா, பென்சில் அதை வைத்துக்கொண்டு, அதே போல திருவந்துக்கு ஆயத்தமாக ஒரு பிரெட் சைஸோ அல்லது ஒரு பிஸ்கட்டோ வச்சுக்கொள்ளுங்க. அதே போல கொஞ்சம் ஜூஸும் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம கம்யூனி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ நாம் புதிய ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையில நம்ம ஆண்டவர் பாடல்கள் மூலமா அவரை துதிச்சு ஆராதிக்கலாம். என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் பாடி அவரை நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆத்துமாவே என் முழுவதுமே ஆண்டவரை துதித்தேற்று. நம்ம ஆத்துமாக்கு நம்ம கட்டளையிடலாம். ஹல்லேலூயா. இந்த பாடல் மூலமா அவரை தொழுதேற்றுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்புவை தாதரிக்க உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்புவை தாதரிக்க உன்னாண்டவரை தொழுதேற்று. போற்றிடுவாரும் தூதனை துள்ளும் சாற்றுத கரிய தன்மையுள்ள. போற்றிடுவாரும் தூதனை துள்ளும் சாற்றுத கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று. நாள் வரை அன்புவை தாதரிக்க உன்னாண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாண்டி வினோத உலகமும் தோன்று ஒளியாக. தலைமுறை தலைமுறை தாண்டி வினோத உலகமும் தோன்றும் ஒளியாக. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று. இந்நாள்வர் அன்புவை தாதரிக்க உன்னாண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகின் பலவான தினந்தோறும் பொருள் மேலான. தினம் தினம் உலகம் பலவான வினம் பொருள் தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று. நால்வர் அன்புவை தாதரிக்க உன்னாண்டவரை தொழுதேற்று. அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன்.
ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்து தேவனை உம்மை துதிப்பேன் தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்து தேவனை உம்மை துதிப்பேன் தேவனை உம்மை துதிப்பேன் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் எப்படி நன்றி சொல்வேன் பாடுவோமா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா பலவீனம் என்று தள்ளி விடாமல் பலத்தாயிட கட்டினீர் பலவீனம் என்று தள்ளி விடாமல் பலத்தாயிட கட்டினீர் பலத்தாயிட கட்டினீர் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் எப்படி நன்றி சொல்வேன் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் எப்படி நன்றி சொல்வேன் கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி காலமெல்லாம் காத்தி கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி காலமெல்லாம் காத்தி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா 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 இயேசு ராஜா நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ஹல்லேலூயா அவர் நமக்கு எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார் ஹல்லேலூயா அவர் நாமத்தை உயர்த்துவோம் பாடி துதிப்போம் ஹல்லேலூயா அவர் நாமத்தை சொல்லி சொல்லி பாடி கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோம் ஹல்லேலூயா அவருக்கு என்னென்ன நாமங்கள் இருக்குதோ சில நாமங்கள் நம்ம பாடி நம்ம துதிப்போம் ஹல்லேலூயா தேங்க்யூ லார்ட் யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடுவேன் ஹல்லேலூயா இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை உயர்த்துவோம் என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி துதிப்போம் ஹல்லேலூயா யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே இந்த தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரத்தட்டி பாடிடுவே யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே இந்த தாதி கர்த்தர் செய்த நன்மைகள்
யெகோவா ராபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரத்தட்டி பாடிடுவே. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீர் கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீர் கண்டீரை, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரத்தட்டி பாடிடுவே. எல்ஷடாயு நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனா, என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக, என்னை என்று தாங்குவீங்க. எல்ஷடாயு நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக, என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக, என்னை என்று தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரத்தட்டி பாடிடுவே. அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள், அவர் எலிஷடாயா இருக்கிறார், சர்வ தேவர். அல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Lord. தேவனா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. அவர் நாமத்தை உயர்த்துவோம். Hallelujah. அந்த தேவனை நம்மை ஆராதிப்போம். நம்ம முழு மனத்தோடு அப்பாவை அர்ப்பணிப்போம், அப்பாவுக்கு அர்ப்பணிப்போம். Hallelujah. இந்த நேரத்தில் கண்ணில் மூடி அவரை ஆராதனைக்குள்ளே கடந்து போகலாம். அவரை பிரச்சனத்தை உணரவும். Hallelujah. Hallelujah. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். Hallelujah. நம்ம ஆராதனை பார்த்துருக்க. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. கரங்கள் இருக்கிறார். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. அன்பனீசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 ஆராதனை
தந்தே ஆராதனை ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாள் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காயும் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காயும் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் இருப்பமெல்லாம் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் இருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உங்க முகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆராதனை 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 ஆராதனை
ஜீவ பலியா நம்ம உடலை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அவரை நம்ம ஆட்கொண்டுட்டோம். அவரை நம்ம ஆட்கொண்டு அவர் அபிஷேகத்தால் இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நம்ம ஜெபமா இருக்கணும். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். சொல்லுமா, ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை
அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை பரிசுத்தர் பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. இப்பொழுது எவ்வளவு நேரமாக நாம் தேவனை துதித்தோம், ஆராதித்தோம். இப்பொழுது தேவனுக்கென்று நாம் காணிக்கையை கொடுக்கக்கூடிய நேரம். உங்களுடைய தசமபாவத்தையும் காணிக்கையும் இப்பொழுது எடுத்து நீங்க தனியா வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கவர் இருந்தால் கவர்ல போட்டு வச்சுக் கொள்ளுங்க. போன வாரம் கொடுக்க முடியாதவங்க இந்த வாரம் நீங்க கொடுக்கலாம். அதை கவர்ல போட்டு வைத்துக் கொண்டு நாம் ஒரு முகமாக சந்திக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீங்க வந்து அங்கிள் அந்த கவரை கொடுக்குமாறு உங்க நண்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நீங்க எடுத்து வச்ச பணத்து மேல உங்க கை வச்சுக்கொள்ளுங்க. நானும் வச்சுக்கொள்றேன். இப்போ வந்து நான் ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பரலோக பிதாவே, நீ எங்களுக்கு போதுமான தேவனாக காணப்படுவதற்காக உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம். நீ எல்லாம் ஒரு கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நாங்கள் அனுபவிக்கிற எல்லாமே உடைய கரத்திலிருந்து வந்தது. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாயம் கொடுக்கிற தேவன் விதைக்கிற விதையை கொடுத்து அது வர்த்திக்க பண்ணுவதற்கு ஸ்தோத்திரம். கொடுக்கக்கூடிய ராணியை உடைய பிள்ளைகள் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட சமூகத்திலே நாயகங்கள் காணிக்கைகளும் தசமங்கள் கொண்டு வந்திருக்கோம். தேவனாகிய கர்த்தர் சர்வலோகத்துக்கு ராஜாவாகிய நீர் இதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து தருவீராக. கொடுத்த கரங்கள் ஒவ்வொன்றையும் நீர் சொல்லிய வசனத்தின்படி மல்கியா எழுதியுள்ளபடி நீர் ஆசீர்வதித்து வானத்தில் பணங்கள் திறந்து இடங்கொள்ளாமல் போகும் என்று ஆஸ்வதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இல்லை என்பது அவர் வாழ்க்கையில் இல்லாத வண்ணம் இந்த மாதம் முழுவதுமாக அவர் தேவைகளை சந்தித்து போஷிக்கணுமா ஜெபிக்கிறோம். அப்படி நீ செய்ய வல்லவர் என்பது விசுவாசிக்கிறோம். நீரே மகிமைப்படும் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். More love, more power, more of you in my life. More love, more power, more of you in my life. And I will worship you with all of my heart. I will worship you with all of my mind. And I will worship you with all of my strength. You are my God. You are my God. You are my God. You are my God. More love, more love, more power, more of you in my life. More love, more power, more of you in my life. Hallelujah. ஆமாண்டவரே, அப்பா என் அன்பு மட்டும் வேணுமாண்டவரே, என் அன்பு தேவையாண்டவரே, அதிகமாக எங்களுக்கு தேவையாண்டவரே. அப்பா உங்கள் வல்லமை எங்களுக்கு தேவையாண்டவரே, உங்கள் பலனை எங்களுக்கு வேண்டுமாண்டவரே. அப்பா தேங்க்யூ அப்பா, இந்த வாழ்வில் தேவையாண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு நாமத்தில் அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே, அப்பா உங்கள் அன்பு ஊற்றுங்க ஆண்டவரே, உங்கள் வல்லமை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா இந்த வாழ்விலே அப்பா அப்பா வந்த போன இந்த வாழ்விலே அப்பா உங்கள் அன்பு அப்பா உங்கள் வல்லமை அப்பா ஊற்றும் ஆண்டவரே. அப்பா நான் அப்பா அப்போது நான் அப்பா நான் முழுவதோடு அப்பா உங்களை ஆராதிப்போம். நீங்கள் முழு சிந்தையோடு அப்பா உங்களை ஆராதிப்போம் ஆண்டவரே. தேங்க்யூ சிஸ்டர். And I will worship you with all of my heart. And I will worship you with all of my heart. And I will worship you with all of my strength. You are my God.
You are my God. Hallelujah. Thank you, Jesus. Amen. Thank you. Praise the Lord. Hallelujah. இப்பொழுது கூட வேத வசனத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த ஏப்ரல் மாதம் நான் உங்களிடம் தந்தையின் அன்பை பற்றி நான் ஒரு செய்தி பகிர்ந்து கொண்டேன். அது தந்தை அன்பு எப்படி இருக்கும் என்றால், அது ஒரு பெரிதான அன்பு என்றும், தியாகமான அன்பு என்றும், பிரிக்க முடியாத அன்பு என்றும், மிகவும் ஆழமான அன்பு என்றும், அனாதை சிநேகம் உள்ள ஒரு மாபெரும் அன்பு என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் பிதாவின் அன்பை குறித்து வேறொரு கோணத்தில் நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் உலகம் முழுவதும் தந்தையர் தினத்தை கொண்டாடினார்கள், அதாவது ஃபாதர்ஸ் டே கொண்டாடினாங்க. ஸோ இந்த வாரம் நாம் அந்த ஃபாதர்ஸ் டே குறித்த சில காரியங்களை, அந்த அன்பின் பிதாவின் அன்பை குறித்த சில காரியங்களை பார்ப்பது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே நாம் பல வசனங்களில் திருப்பாமல் ஒரே ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நாம் பார்க்க போகிறோம். ஆகவே உங்களுடைய வேத புஸ்தகத்தை லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்குள்ளாக திருப்ப வேண்டுமான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், அதை எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 105 இருக்கு, சரிங்களா? அதை எடுத்துக்கொள்ளுங்க. இப்பொழுது நாம் செய்திக்குள்ள கடந்து செல்வோம். அதாவது 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது இப்படியாக செல்கிறது. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபரரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவரோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவளோடு சாப்பிடுகிறார் என்று பரிசேயர் இவரை இயேசு பற்றி குற்றம் சொல்கிறார்கள். யூத கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா, பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவளோடு உட்கார்ந்து ஒரு யூதன் சாப்பிட்டான் என்னன்னா, அவன் தன்னை அவளோடு இணைத்து காமிக்கிறான், தன்னை அவளோடு ஐடென்டிஃபை பண்ணுகிறான் என்று அர்த்தமாகும். அதுதான் இங்க பரிசேயர்கள் சொல்றாங்க, இஸ்ரவேல்கிட்ட உங்க போதர் என்ன இந்த மாதிரியான பாவிகளோடையும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்ப அதுக்கு ஆண்டவர் ஜஸ்டிஃபை பண்ணாம அவர் என்ன சொல்றாரு, 3 உவமானங்களை கொடுக்கிறார். அந்த 3 உவமானங்களை பற்றி தான் இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது உவமானம் என்ன பார்த்தீங்கன்னா, காணாமல் போன ஆடு, 2வது காணாமல் போன நாணயம், 3வது காணாமல் ஊதாரி மகன், காணாமல் போன மகன். ஸோ இந்த 3லையும் குறிப்பிட்ட ஆழமான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதுதான் ஆழம். அதனுடைய உட்கருத்து என்னன்னா, மனம் திரும்புகிற ஒருவனை குறித்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் 3வது உவமானம் ஆகிய அந்த ஊதாரி மகன், காணாமல் போன மகனை குறித்து நாம் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். அப்போ 11ஆம் வசனத்திலே அவர் பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, பின் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களின் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். ஆஸ்தியில் வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். தகப்பன் என்று சொல்லும் பொழுது, தகப்பன் தான் எல்லாத்துக்குமே ஆதாரம், ஜீவனுக்கு ஆதாரம். அவர்தான் பாதுகாப்பவர், அவர்தான் பராமரிப்பவர், அவர்தான் தேவைகளை சந்திப்பவர், போஷிப்பவர். அவர்தான் தகப்பன். சோர்ஸ் ஆஃப் லைஃப் என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்கிறோம். அந்த தகப்பனை பார்த்து மகன் சொல்றான், எனக்கு நீ கொடுக்க வேண்டிய என் பாகத்தை பிரித்து கொடுத்து விடு என்று. யூத கலாச்சாரத்துல ஒரு மகன் தன் அப்பாவோட, அந்த அப்பா இறந்த பிற்பாடு தான் அந்த சொத்து மகனுக்கு வரும். அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது மகன் போய் தந்தையிடம் எனக்கு சொத்தை பிரித்து கொடு என்று கேட்டால் என்ன அர்த்தம் என்றால், ஐ விஷ் யூ குட் டை, நீ இறந்து போ, ஸோ அப்படின்னா எனக்கு உடனே என் சொத்து எனக்கு கிடைக்கும் இல்லையா என்று அர்த்தமாகும். அது யூதர்கள் ஒத்துக்கொள்வது இல்லை. ஆனா இந்த மகன் போய் கேட்ட உடனே அப்பா என்ன பண்ணாரு, அந்த பாகத்தை பிரிக்கிறார். அந்த ஈக்குவலாக அப்பாவுக்கு ஒரு பங்கு, 2 மகளுக்கு ஒரு பங்கு. யூத கலாச்சாரத்தின்படி மூத்த மகனுக்கு 2ல் 2 பங்கு போகும். அப்பாவுடைய பங்கு மூத்த மகனுக்கு தான் போகும். ஸோ அவருக்கு 2ல் 3ல் 2 பங்கும், கடைசி மகன் 2வது மகனுக்கு 3ல் 1 பங்கும் போகும். ஸோ அவன் கேட்ட உடனே வசனம் சொல்கிறது 12ஆம் வசனத்தை, அந்தப்படி
அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான் என்று அப்பா பிரிச்சு கொடுத்துட்டாரு. பிரிச்சு கொடுத்த பிற்பாடு சில நாளைக்கு பின்பு, ஏன் சில நாளைக்கு பின்பு பிரிச்சு கொடுத்த உடனே போயிருக்கலாமே, ஏன் சில நாளைக்கு பின்பு சொல்லப்பட்டிருக்கு என்றால், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆடு மாடுகள் நிலப்பலன்கள் எல்லாவற்றையும் விற்று லிக்விட் கேஷ் கையில பணமாக அவன் எடுக்க சில நாட்கள் ஆகிவிட்டது. ஆகவே அந்த பணங்களை எடுத்துக்கொண்டு 13 வசனத்தை பார்க்கிறோம், எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம். தனக்கு உண்டான 1/3 எடுத்தா எல்லாத்தையும் கேஷ் ஆகினா அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஃபார்அவே கண்ட்ரி தூர தேசத்துக்கு புறப்பட்டு போயிட்டான். பாருங்க, ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது, ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கு. அந்தந்த என்வாயன்மெண்ட்ல தான் அந்தந்த ஜீவராசிகள் வாழ முடியும். குறிப்பாக மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீன் தண்ணியில தான் வாழ முடியுமே வெளியே, மீனை எடுத்து தரையில போட்டீங்கன்னா அது மீன் வாழாது. ஸோ அது மீனை எடுத்து நீங்க நிலத்துல போட்டீங்கன்னா மீன் கொஞ்ச நேரம் துடிச்சுட்டு செத்து போய்விடும். ஏனென்றால் மீன் நிலத்தில் வாழ்வதற்காக சிருஷ்டிக்கப்படவில்லை. தேவன் மீன்களை நீரில் வாழ வேண்டியதுதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல நாம நிலத்தில் வாழ சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நம்ம தூக்கி கடவுள் தூக்கி போட்ட கொஞ்ச நேரம் நீச்சல் அடிப்போம், அப்புறம் டயர்டா என்ன நம்ம முழுகிடுவோம். அதே போல இந்த மகன் தன் தகப்பனை சோர்ஸ் ஆஃப் லைஃப் என்று சொல்லக்கூடிய ஜீவனுக்கு ஆதாரமாக தன் தகப்பனோட இருப்பதை விட்டுவிட்டு அவன் அந்த சூழ்நிலையை வாழ்வதை விட்டுவிட்டு தகப்பனிலிருந்து பிரிந்து செல்கிறான். அப்போ இங்க நம்முடைய தேவன் மனிதனை படைத்தது அவரோடு ஐக்கியம் கொண்டு அவரோடு அந்த சூழ்நிலையிலே, ஏன்னா வேதம் சொல்கிறது அவருடைய சன்னித பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, தேவ சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, அண்ட் பேரின்பம் உண்டு என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ மனுஷன் தேவனோடு ஒரு உறவு வைத்துக் கொண்டு ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும் என்ற காரியத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறான். அதனால்தான் ஆதியாகமம் புஸ்தகம் 2:17 படிக்கும் பொழுது, நீ பாவம் செய்தால் கட்டாயம் சாகவே சாவாய் என்று தேவன் சொல்கிறார். அப்போ இப்போ மனுஷன் பாவம் செஞ்சுட்டான என்ன, அவன் கீழ்ப்படியவில்லை, தேவன் கீழ்ப்படியல, பாவம் செஞ்சுட்டான். அப்ப தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்துல தேவனோடு, ஆகவே மனிதன் எப்பொழுதுமே தேவ சந்நிதியிலே தேவனோடு உள்ள உறவுல இருப்பதற்காகவே உருவாக்கப்பட்டவர். அதை அவன் நன்றாக புரிந்து கொள்ளும். அந்த 2வது மகன் தனக்கு கிடைத்த பங்கெல்லாம் வித்துட்டு பணமாக்கி கொண்டு புறஜாதிகள் வாழக்கூடிய தூர தேசத்துக்கு போய்விட்டான். அந்த தேசத்தின் கவர்ச்சி அவனை இழுத்ததால் தன்னுடைய தகப்பனுடைய உறவு வேண்டாம், உற்றார் உறவினர் வேண்டாம் என்று சொல்லி அவன் அந்த கவர்ச்சியில் புறதேசத்தின் கவர்ச்சி இழுக்கப்பட்டவனாக புறதேசத்துக்கு கடந்து சென்றான். ரட்சிக்கப்பட்ட நாமும் பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் தேவ பிரசன்னத்தை விட்டு உலகத்தின் மாய கவர்ச்சிகளே ஈடுபட்டு போய்விடுகிறோம், தேவனை விட்டு பிரிகிறோம். இப்போ பணத்தை கொண்டு புறதேசத்துக்கு போனவன் கெட்ட வழியில் துர்மார்க்கமாக அவன் பணத்தை செலவழித்தான் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 13 பார்க்கிறோம், சில நாட்களுக்கு பின்பு இளையவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். துன்மார்க்கம்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளிலே கெட்ட சவாசத்தோடு கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து தனக்கு சொத்தின் பகுதி எல்லாம் செலவழித்து அழித்து போட்டான்னு போட்டிருக்கு. இப்போ அழித்தப்பட்ட பிற்பாடு என்ன ஆச்சுன்னா அந்த தேசத்துல ஒரு பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த உடனே இவனோடு உள்ள கெட்ட சவாசத்துல அவனோடு இருந்த பணம் செலவுக்கு சந்தோஷப்பட்ட நண்பர்களும் விட்டு விலகிட்டாங்க. இவன் தனிமை ஆயிட்டான். இப்ப இவனுக்கு பசி, இவனுக்கு தேவை ஏற்படுகிறது. அப்ப என்ன பண்றான், அவன் வேற சோர்ஸே இல்லை, தனக்கு பணத்தை கொடுப்பான். வீட்டிலே இருந்தா அப்பா தேவைக்கு பணம் கொடுப்பாரு. இப்ப அப்பாவிட்ட இருந்து கட் பண்ணி வந்துட்டான். அப்பா உறவு வேண்டாம், சொந்தக்கார உறவு வேண்டாம் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டதுனால இப்ப அவனுக்கு தேவை ஒரு ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 4 வகையான அவன் ஒரு அவமானத்தை 4 நிலையிலே அவமானத்தை அவன் சந்தித்தான் இயேசு சொல்கிறார். முதலாவது பார்க்கும் பொழுது அவன் அந்த தேசத்து குடியிலே ஒரு இடத்துல போய் ஒட்டி கொண்டான். யூத மனுஷனான இவன் அந்த புறஜாதியான ஒரு இடத்துல ஒட்டி கொண்டான். கிரேக்க மொழி என்ன போட்டுக்குன்னா, ஒரு குழுவை பசையை தேடி ஒட்டலாம் எப்படி ஒட்டிக்குமோ அந்த போல அவங்ககிட்ட ஒட்டி கொண்டான் என்று பார்க்கிறோம்.
அதே போல நம்ம தேவ சமூகத்தை விட்டு நீங்களும் நான் வெளியே வருவோம் என்றால் உலகத்தாரோடு சேரும்போது உலகத்தாரோடு ஒட்டிக்கும், உலகத்தை இச்சையில் நம்ம கண்டு வந்த முடியாது. ரெண்டாவது நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவமானத்தின் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒட்டி கொண்ட குடியார் என்ன பண்ணா, சரி நீ போய் பன்னியை மேய், தன்னிடம் உள்ள பன்றி குட்டிகளை மேய்க்க அனுப்புறான். இந்த பன்னி மேய்க்கிற தொழில் தான் அப்ப அந்த காலத்தில் மிகவும் மோசமான, மிக மட்டமான தொழில். எந்த ஒரு ஆதாயம் இல்லாத, எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாத ஒரு தொழிலாகும். அந்த தொழிலுக்கு அவன் பண்ணி போய் பண்ணியை போய் மேய் என்று. ஏன்னா யூதர்களுக்கு பண்ணி பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் இந்த எந்த சலுகையும் இல்லாத மிகவும் சொற்ப சம்பளம் தரக்கூடிய அந்த வேலையை அவனுக்கு கிடைத்தது. ரெண்டாவது அவமானம். மூன்றாவது அவமானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு பசி. அந்த பசியில அந்த பன்னிக்கு வைக்கக்கூடிய தவிட்டை எடுத்து தான் சாப்பிட்டு திருப்தி ஆகணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த தவிட்டை மனுஷன் சாப்பிட்டா ஜீரணிக்க முடியாது, பன்னிகள் தான் சாப்பிட முடியும். அதுக்கு உண்டான தவிடு அது. ஆனா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மாதிரி பன்னிக்கு உள்ள தவிடை கூட சாப்பிட்றதுக்கு அவனால் முடியல. அது மூணாவது அவமானம். நாலாவது அவமானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருமே அவனுக்கு எதையும் கொடுக்கல. அப்போ 16 வருஷத்தை பார்க்கும்போது, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்த பன்னி சாப்பிடக்கூடிய எப்படியாவது அந்த தவிட்டையாவது சாப்பிட்டு கொஞ்சம் பசி நீக்கும் என்று பார்க்கும் பொழுது அவனுக்கு அது கூட யாரும் கொடுக்கவில்லை என்று பார்க்க. இதுதான் பாவத்தின் சம்பளம். பாவத்துக்கு அதிகமாக விலை கிரகம் நாம் கொடுக்க வேண்டும். இப்போ தன்னுடைய வாழ்க்கையின் அடிமட்டத்துக்கு வந்துட்டான். He hit the rock bottom in his life. அப்போ அவனுக்கு புத்தி வருகிறது, புத்தி தெளியுது. புத்தி தெளிஞ்சிட்டு அவன் தனக்குள்ளே பேசிக்கிறான். ஒரு டிசிஷன் எடுக்கிறான். என் வீட்டை எங்க அப்பா இவ்வளவு கவனிச்சார், என்ன பணம் இருக்கு வரை உலகம் அவனை கவனித்தது, பணம் இல்லாத பொழுதோ அவனை விட்டு விலகி விட்டது. ஆனால் அவன் தந்தையோ எப்போதும் அவன் மேல் கரிசனை உள்ள அப்பாவாக காணப்பட்டார். அதை இப்பதான் உணர்றான். உணர்ந்துட்டு அவன் என்ன சொல்றான், நான் எங்க அப்பா கிட்ட போய் தன் தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்பேன் என்று தன்னை தாழ்த்துகிறான். நான் போயிட்டு எங்க அப்பாட்ட மன்னிப்பு கேட்பேன் அண்ட் மன்னிப்பு கேட்டு தன் தவறை ஒத்துக்குவேன்னு சொல்றான். பாருங்க, யூதர்கள் வீட்டில் அப்பா உண்டு, பிள்ளைகள் உண்டு, வேலைக்காரர்கள் உண்டு, அடிமைகள் உண்டு, அப்புறம் கூலிக்கு வேலை செய்கிற ஆட்கள் உண்டு. அப்பா எந்த இடத்துக்கு போகலாம், பிள்ளைகளும் எந்த இடத்துக்கு போகலாம். ஆனால் வேலைக்காரங்க சில ஏரியா அது ரூமுக்கு தான் போக முடியும், அதுக்கப்புறம் போக முடியாது. அதே போல் அடிமைகள் வாசல்லேருந்து வர்ற விருந்தாளிகள் கால்களை கழுவி காலை தொடச்சி விடணும், அதான் அடிமைகள். கூலிக்கு வேலை செய்யறவன் ஒரு நாளுக்கு கூலி பேசி வேலையை செஞ்சுட்டு போயிடுவான், வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. இந்த மாதிரி நிலைமையில இவன் நினைக்கிறான், தன் தவறை உணர்ந்து எங்க அப்பா வீட்டுல சாதாரண அன்றாட வேலைக்குள்ள கூலிக்காரங்களே நல்லா சாப்பிடும் பொழுது நான் ஏன் எனக்கு பண்ணிக்குண்டான தவிட்டு கூட கிடைக்கலன்னு சொல்லி எங்க அப்பாட்ட போய் நான் மகன் சொல்லிக்க தகுதி இல்லை, உங்க கூலிக்காரன ஒருவனை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணிட்டு போறான். சுய பரிசோதனை செய்தான், பாவத்தை எடுத்துக்கொண்டான், மன்னிப்பு கேட்க வேண்டிய தீர்மானம் செய்தான், 180 டிகிரி திரும்பினான். அதே போல நீங்களும் நானும் என்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு தேவனோட உள்ள ஐக்கியத்தை விட்டு நம்ம விலகி வெளியே வரோமோ, நம்ம பாவத்தை உணர்ந்தப்பட்ட உலக பரிசுத்தான் உணர்ந்துக்கிட்டே இருப்பார். செய்த தப்பு போயிடு, தேவன்கிட்ட போய் திரும்பி போன்ட்டு. அப்போ உணர்த்தும் பொழுது உடனே அதை ஏற்றுக்கொண்டு நம்ம பாவத்திற்காக மனம் திரும்பி ஆண்டோட 180 டிகிரி மனம் திருந்தியவர்களாக, சேஞ்ச் ஆஃப் மைண்ட் சொல்லக்கூடிய மனம் திருந்தியவர்களாக திரும்பி நாம் வர வேண்டும். உண்மையான மனசாவும் தேவனுடைய மன்னிப்பை பெறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்போ திரும்பி அவன் முடிவெடுத்துட்டான், தன்னை தாழ்த்தினான். நான் எங்க அப்பாட்ட போய் இதெல்லாம் சொல்லுவேன் சொல்லி அவன் தனக்குள்ளையாக பேசி பழகிக்கொண்டான். இப்படி சொல்ல போறேன் சொல்லிட்டு அவன் திரும்பி தன் தேசத்தை தன் தந்தையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அப்போ அப்பா வரும் பொழுது தகப்பனார் தூரத்துல பார்த்துட்டு இருக்கார். அவர் எவ்வளவு நாள் பார்த்தாரோ எத்தனை நேரம் பார்த்தாரோ தெரியாது. அவர் பார்க்கும் பொழுது அவன் தூரத்துல வர்றவன் பண்ணி மேய்ச்சிட்டு டேரக்டா பண்ணியில இடத்துல வரவன் தலைமுடி பரட்டையா இருக்கலாம், தாடி வளர்த்துக்கலாம். ஆனா அவங்க அப்பா எப்படி, இவன் தான் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க அந்த ரோட்ல, அந்த அப்பாவுக்கு இவன் தான் தன் மகன்ட்டு. ஏன்னா அந்த அப்பாவின் கண்கள் அவன் கண்களை பார்த்து இருக்கு. அதனால தூரத்தில் வரும்பொழுது என்னோட மகன் என்று அவருக்கு தெரிந்து விட்டது. அவன் அந்த அப்பா தான் ஒவ்வொரு நாளும் தகப்பன் தன் மகன் இன்னைக்கு திரும்பி வந்துடுவான், இன்னைக்கு வந்துடுவான் அப்படின்னு ரொம்ப அவரோடு காத்து கொண்டு இருந்தார்.
தன் மகன் மனம் திரும்பி வரமாட்டானா என்று காத்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் நம்ம பரலோக தந்தையும் அவளோடு நமக்கு காத்து கொண்டிருக்கார். என்னோட சமூகத்தை விட்டு என்னோட ஐக்கியத்தை விட்டு போயிட்டானே என் மகன், என்னோட சமூகத்தை ஐக்கியத்தை விட்டு போயிட்டானே என் மகள் என்று சொல்லி அவர் எப்படி திரும்பி வருவாங்க, என்னோடு வந்து சேரணுமே, ஐக்கியம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் உங்களுக்கு எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ வரும் பொழுது அடுத்த தகப்பனை பார்க்கும் பொழுது அவன் வந்திருக்கும் பொழுது வேகமா வந்துட்டு இருக்கான். வந்த உடனே மனம் உருகி அப்பா ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கிறார். இன்று நம்முடைய பரமபிதா நாம் மனம் திரும்பி வரும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்கிறார் காணப்படுகிறார். இங்க பாருங்க, வேதத்தில் என்ன போட்டுக்குன்னா 20ஆம் வசனத்துல எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி, கண்டுனா தூரத்தில் வரும்போது அவன் கண்களை பார்த்து, தகப்பனுடைய கண்கள் மகனுடைய கண்களை பார்த்து, ஐயோ என் மகன் இப்படிலாம் இருக்கான் என்று சொல்லி மனதுருகி என்ன பண்றாரு, ஓடுறாரு. ஓடி வந்து அவனை கட்டி பிடிக்கிறார். பாருங்க, ஒரு பெரிய செல்வந்தர் அவரு. அந்த செல்வந்தருடைய வீட்டுல வேலைக்காரன் ஓடலாம், ஆனா செல்வந்தர் ஓடக்கூடாது. யூத கலாச்சாரத்தின்படி ஒரு நடுத்தர வயது சென்றவரோ ரோடுல ஓடக்கூடாது. ஏன்னா அவங்க ஓடுறது அங்கி போட்டிருப்பாங்க. அப்படி ஓடும்போது என்னன்னா அங்கியை தூக்கி மடிச்சு கட்டும்போது முழங்கால்கள் தெரியும். முழங்கால் தெரியும்படி எந்த நடுவயதுக்காரன் ஓடினாலுமே அது அவங்களுக்கு ஒரு அவமானம். ஆனா இந்த தகப்பனார் தன் மகன் வருகிறான் என்று தெரிந்தும் தான் வேகமாக ஓடினதிலே அதனால் எனக்கு அவமானம் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர் வேகமாக ஓடி மகனை கட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் செய்கிறார். அவன்கிட்ட சொல்ல, ஏடா இப்பதான் பண்டிகை மேய்ச்சிட்டு வந்திருக்கே, போய் குளிச்சுட்டு வா, நான் கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லல. ஆனா மனதுருக்கம் தோடு வந்து அவனை கட்டி பிடித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த கிரேக்க மொழியில் என்ன போட்டுக்குன்னா அவர் ஓட்டத்துக்கு ட்ரெக்கோன் போட்டுக்கு, TREKO. ட்ரெக்கோன்னா ஒரு பெரிய ஒலிம்பிக் ஸ்டேடியத்துல மக்கள் 2 ஓட்டப்பந்தயம் ஓடுவாங்களோ, 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடும்போது எவ்வளவு வேகமா ஓடுவாங்களோ அந்த மாதிரியாக அந்த அந்த பையனுடைய தகப்பன் ஓடினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் அவர் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார். ஏன் முத்தம் கொடுத்தான்? இதுதான் தகப்பனுடைய லாவிஷ் அன்பு, தகப்பனுடைய பிரம்மாண்டமான அன்பு. அவனை கட்டி பிடித்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்க, யூதர்களுக்கு ஒரு பண்டைய யூதர்களுக்கு ஒரு சடங்கு உண்டு. அந்த சடங்கின் பேர் கெசாசா என்று பெயர். கெசாசா என்றால் யூத சமுதாயத்தை விட்டு விலகி சென்ற ஒரு மனுஷன் புறஜாதி தேசத்துல போய் புறஜாதி மக்களோட வாழ்ந்து திரும்பி வரும் பொழுது அவன் நகரத்தின் வாசல்ல தலைவர்களை போய் பார்க்கணும். அப்போ வயதில் மூத்த யூத தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பானை எடுத்து அவன் முன்னாடி போட்டு உடைத்து அவனுக்கு சொல்லுவாங்க, இனி உனக்கும் எங்கள் சமுதாயத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நீ எங்கள் சமுதாயத்தை வேறு அறுப்புண்டு போனாய் என்று சொல்லி அவனை கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவாங்க. அதுக்கு தான் கெசாசா சடங்கு என்று பெயர். அந்த கெசாசா சடங்குக்கு அந்த வந்தவனுடைய அப்பா வரம்பு கூடாது. அம்மா வேணா ஒருவேளை போகலாம், போயிட்டு என் பையன் இறக்க வைங்க, ஏன் மன்னிச்சிங்க, இனிமேல் செய்ய மாட்டான் என்று சொல்லி அவங்க வேணா வாதாடலாம். ஆனா அப்போ வர முடியாது. ஆனா இந்த தகப்பனாரு அந்த கெசாசா சடங்குல பையன் போய் மாட்டிக்கூட கூடாது என்று சொல்லி வேகமாக நகரத்தின் வாசலுக்கு செல்லதுக்கு முன்பாகவே அவர் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவனை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் தன் மகன் ஒருபோதும் மற்ற யூத மக்கள் முன்னிலையில் அவமானப்படக்கூடாது, அவனை அவனுடைய பானையை போட்டு உடைச்சிடக்கூடாது, அவனை வந்து சமுதாயம் விட்டு தள்ளி வச்சிடக்கூடாது என்று சொல்லி அவன் மேல் அன்பு கொண்டதாக ஓடி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ வந்த உடனே நம்ம பார்க்கும் பொழுது நம்மை பிதாவிடம் தேவனிடம் சேர்ப்பதற்கு அருளாளர் இயேசு கிறிஸ்து எல்லா அவமானங்களையும் தன் மேல் சுமந்து கொண்டார். நமக்கு வேண்டிய அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு நமக்கு ஒரு வழியை ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் பிதாவை தேவனிடம் செல்வதற்காக. இப்போ பாருங்க, அந்த அப்பா வந்து கேட்கிறாரு வேலைக்காண்டி அவனுக்கு வந்து ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை 22 வசனத்தை பார்க்கும்போது தகப்பன் தன் ஊழியக்காரர் நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, அப்போ அவன் வந்து மறுபடியும் மகனாக ரீஇன்ஸ்டேட் பண்றாங்க, மகனாக மறுபடியும் உள்ள கொண்டு வரும் பொழுது அவன் போட்டு கன்றாவியான ஒரு மோசமான உடை, பன்னீரோடு இருந்த உடை, அவனுக்கு அந்த உடையை கழட்டி விட்டு ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை சொல்றார். அப்புறம் அவனுக்கு அந்த இழந்து போன மரியாதை அந்த உயர்ந்த வஸ்திரம் அனுப்புவதன் மூலமாக அவருக்கு என்ன ஆகுதுன்னா இழந்து போன
அந்த மரியாதை திருப்பி கொடுக்க. நமக்கும் நீதியின் சால்வையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். இயேசு ரத்தத்தால நமக்கு என்ன பண்ணிருக்கார்? நீதியின் சால்வை, இந்த ரோப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய நீதி வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கார். இரண்டாவது பார்க்கும் பொழுது அவன் கையிலே இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை படுகின்றார். மோதிரம் என்பது ஒரு முத்திரையை குறிக்கும். மோதிரம் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை கொடுக்கும். அந்த மோதிரத்தில் உள்ள ஒரு சீல் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்தாரும் தனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும்போது அவனுக்கு ஒரு மோதிரத்தை அந்த விரலிலே போடுவார்கள். அந்த மோதிரத்தில் ஒரு சீல் இருக்கும். அந்த சீல் எதுக்குன்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ண கிரெடிட் கார்டு மாதிரி அந்த மோதிரத்தை வைத்து போய் கடைக்கு போய் தான் வாங்கினீங்கன்னா அந்த சீலை வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா போதும், அவங்க பணம் சாமானை கொடுத்துருவாங்க. அப்புறம் கடைசியில் போய் மொத்தமாக அந்த சீல் உள்ள பேப்பர்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு மொத்தமாக நீங்கள் பணத்தை கொடுத்துடலாம். அதே போல இந்த மோதிரத்துல அதிகாரமும் மோதிர சீல் அந்த வாங்குவதற்கு உண்டான அந்த குடும்பத்துக்கு உண்டான சீல் என்று சொல்வது ஒரு மரியாதையும் கொடுக்கறதாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தை உபயோகிக்க அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த மோதிரத்தோட சீல் எதை குறிக்கிறதா? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு? அந்த அப்பா தன் மகனுக்கு இவனுக்கு கால்களுக்கு பாதரட்சியை போடுங்கள் என்று சொல்றாரு. அங்கிருந்து வந்தவன் வெறும் காலோட நடந்து வந்திருப்பானோ என்னமோ தெரியாது. ஆனா ஆண்டவர் அவர் சொல்றாரு, நம்ம அவங்க அப்பா சொல்றாரு, இவன் கால்களுக்கு ஒரு பாதரட்சியை போடுங்க அப்படின்ட்டு. பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வேலைக்காரங்களும் சரி, அடிமைகளும் சரி, கூலி வேலைக்காரங்களும் சரி, யாருமே பாதரட்சியை போட மாட்டாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தான் பாதரட்சியை போடுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா என்ன சிக்னிஃபை பண்ணுறா? இஸ் நோ லாங்கர் எ ஸ்லேவ், நோ லாங்கர் சர்வன்ட், நோ லாங்கர் ஹெட் சர்வன்ட். இவன் ஒருபோது இனி கூலிக்காரனோ வேலைக்காரனோ அடிமைகள், அவன் என் வீட்டின் மகன் என்று அந்த ஒரு உத்தரவாதத்தை தந்தையாளர் காட்டுகிறார். பாருங்க, தந்தையை பார்த்து தந்தையை பற்றி சொல்லும் பொழுது அவன் கால்கள் ஓடின, கைகள் அரவணைத்தன, கண்கள் கண்டன, கால்கள் ஓடின, கைகள் அரவணைத்தன, உதடுகள் முத்தமிட்டன. தன்னிடம் வருவரை தள்ளாத அந்த தகப்பன் ஏன்டா அப்படி பண்ணின ஒரு வார்த்தை கேட்கல. இவ்வளவு பணத்தை ஏன் செலவு பண்ண, எப்படி செலவு, ஒன்றும் கேட்கல, அப்படியே அணைச்சிக்கிட்டார். அதே போலதான் வேதம் சொல்லுகிறது, தன்னிடம் வருவரை தள்ளாத இயேசு. நம்ம பிதாவோட சொல்லும் பொழுது ஏன் என்னை விட்டுட்டு போன, ஏன் இப்படி பண்ணின, அப்படி எதுவும் கேட்க மாட்டார். அவருடைய அன்பு இதை விட மாபெரும் அன்பு. அப்போ அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது ரோமர்கள் எழுதிய நிபுணம் படிக்கும் பொழுது நமக்கு எந்த ஆக்கிரமிப்பு தீர்ப்பும் கிடையாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம், விசேஷ சலுகைப்பட்ட பிள்ளைகளாக இருக்கோம். இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு வரும்போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு எதுவுமே கிடையாது. அப்போ அப்பா சொல்றாரு, அடுத்தது ஒரு கொழுத்த கன்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்றாரு. தாப்பன் தன் ஊழியக்காரன் நோக்கி கொழுத்தை கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். எதுக்கு கொழுத்த கன்று? யூதா கலாச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ஒரு வீட்டில் ஒரு கன்று வளர்ப்பாங்க. அந்த கன்று எப்போ அடிப்பாங்கன்னா ரெண்டு சமயத்தில் அடிப்பாங்க. ஒன்று அந்த வீட்டில் உள்ள பையனுக்கு கல்யாணம் வரும் பொழுது அந்த கன்றை அடிப்பாங்க. ரெண்டாவதாக அப்படி இல்லாத பட்சத்தில் யாராவது மிக முக்கியமான விருந்தாளிகள் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்பொழுது அந்த கன்றை அடிப்பார்கள். அப்போ இப்போ என்ன சொல்றாரு, என் மகன் எதுக்காக இப்ப கொழுத்து கன்று அடைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் குமாரனாகிய இவன் மரித்து போனான், உயிர்த்தெழுந்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! அது கொழுத்து கன்று அடிச்சு நாம் புசித்து கொண்டாடுவோம் என்று சொல்லி அப்பா சொல்றாரு. அவ்வளவு சந்தோஷம் பாருங்க அவருக்கு. அதே போல நம்ம தேவனோட வரும் பொழுது அங்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நாம் அனைவரும் பிதாவுக்கு பிள்ளைகள், அவர் இரத்தத்தின் மூலமாக நாம் அனைவரும் அவருடைய பிதாவை தேவனுக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம். பாருங்க, அப்பா அவனை ஏற்றுக்கொண்டு மகனாக வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார். இந்த ஊதாரி மகன் தன்னுடைய தகப்பனால சொந்த குமாரனாக மறுபடியுமாக வீட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டான். எப்படி கொண்டு வரப்பட்டான்? வித் ஹையஸ்ட் ஹானர், அவனுக்கு உயர்ந்த மரியாதை கொடுத்து அவனை மறுபடியும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு சலுகை பெற்ற மகனாக அவனுக்கு எல்லா அத்தாரிட்டியும் கொடுக்கிறார். மரித்தான், ஆனால் உயிர்த்தோடு வந்திருக்கான். இப்ப என்னாச்சுன்னா அவன் கனெக்டட் வித் தி சோர்ஸ். இன்னும் சாகக்கூடிய என்வாயன்மெண்ட்ல இருந்து அவன் வரக்கூடிய ஜீவன் உள்ள என்வாயன்மெண்ட்டுக்கு அவன் வந்து விட்டான். அப்போ பிதாவோட எப்போ கனெக்ட் ஆகிட்டு இருக்கான். அதே போல பாவியலாகிய நம்மையும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு உலகால் சென்றிருந்து நம்மை தூக்கி எடுத்து பரிசுத்த இரத்தத்தால் கல்வி சுத்திகரித்து அவருடைய குடும்பத்துல மகனாக மகளாக மாற்றி உயர்ந்த
ஒரு மரியாதை. என்ன மரியாதை? உன்னதத்திலே அவரோடு கூட ராஜாக்களாக ஆசாரியாக அமர செய்திருக்கிறார். அதெல்லாம் பெரிய பாக்கியம் பாருங்க. எவ்வளவு பெரிய பாவிகளா இருந்தோம், எங்கோ போயிட்டு எங்கோ அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆனா நம்ம எல்லாம் கூப்பிட்டு ரத்தத்தால் கழுவி பிள்ளைகளாக மாற்றி இந்த உன்னதத்தில் என்னோடு கூட உட்காருங்க என்று சொல்லி எப்படி ராஜாக்களாக ஆசாரியாக அமர செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவன் நல்ல இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். நான் இப்படி சொல்ல போறேன், இப்படி எங்க அப்பாட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி எல்லாம் மனசுக்குள்ள எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணிட்டு வந்தா கூட அவங்க அப்பா சொல்றதுக்கு முன்னாடியே அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டார். பண்ண உடனே இப்ப என்ன ஆகுதுங்கன்னா, கிருபையும் அன்பும் பாவ மன்னிப்புக்கு முன்பாக முந்திக்கு வந்தாடு. அவன் வாயத்திலிருந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடியே கிருபையும் அன்பு என்ன சொல்லிச்சு, அப்படி கட்டி பிடிச்சு அவனை முத்தமிட்டு விட்டது. இதுதான் பிதாவின் மகத்தான அகாப்பே அன்பு என்பதாகும். பாருங்க, இவ்வளவு நாள் அந்த அன்பு, அந்த அப்பாவுடைய அன்பு அங்க இருந்ததுதான் செய்து அதை மகன் உணர்வுல பார்க்கல. அதனாலதான் புறஜாதியார் சொல்லக்கூடிய அந்த உலகத்தின் ஆசாபாசம் இழுப்பட்டு அந்த அன்பை உணராம போயிட்டான். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். பிதா நம்ம இன்னைக்கு நேசிக்கிறாரு அப்படிங்கிற உணராம சில சமயம் அவர் விட்டு ஏன் இது நடக்கல கோச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், அவரை விட்டு விலகி போயிடணும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம கரிசனை உள்ள தேவனாக நம்ம மேல் அன்பு செய்கிற தேவனாக தான் பிதாவாகிய தேவன் இருக்கார். அப்படி இல்லாட்டி நம்ம அவருடைய பிள்ளைகளை கூப்பிடுறது மூலமாக பிதாவாகிய தேவன் மேல் பாராட்டு அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. நம்ம எங்கேயோ போயிட்டு எங்கே வந்துட்டு இவ்வளவு கூப்பிட்டு நீ வா, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, நீ பிள்ளை சொன்னார்னா அவர் நம்ம மேல் பற்றிய அன்பு மிகவும் பெரியதாகும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நான் முதல்ல சொன்ன லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 ஓமானத்தை ஓமையில ஆண்டவர் சொல்றாரு. ஒன்று காணாமல் போன ஆடு, 2 காணாத போன நாணயம், 3வதாக காணாமல் போன மகன், 3 ஊதாரி மகன். காணாமல் போன ஆடு தன்னாலே தன் மேய்ப்பனிடம் செல்லவே முடியாது. அதுக்கு ஒரு உதவி தேவை. அதுக்கு மேய்ப்பனுடைய முயற்சி, அவர் போய் தேடி கண்டுபிடித்து கொண்டு வரணும். காணாமல் போன நாணயமானது தன்னாலேயே முதலாளி கையில் போய் சேர முடியாது. அது தொலைத்தவர்கள் தான் அதை தேடி கண்டுபிடித்து தன் பணப்பையை சேர்க்க முடியும். அதே போல ஊதாரி மகன் தன்னாலே தன் பணத்தை நிறைக்கு உயர்த்த முடியாது. அவன் எதிர்பார்த்து வந்தது கூலி வேலைக்காரனாக எதிர்பார்த்து வந்தான். அதற்கு அந்த தந்தையை அன்பான முயற்சிகள் தேவைப்பட்டது. மறுபடியுமாக அவன் உன்னத நிலைக்கு வருவதற்கு தந்தையின் முயற்சிகள் தேவைப்பட்டது. அதுதான் அவனை இறந்து போன மகன் ஸ்தானத்துக்கு உயர்த்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அவன் ஊதாரி மகன் எதுவும் செய்யல. அவன் வந்தது தன்னை தாழ்த்தி வெறும் சாதாரண அடிமட்ட வேலைக்காரன் தான் இருக்கணும், கூலிக்காரன் தான் இருக்கணும்னு நினைச்சு வந்தான். ஆனா அப்பாவின் முயற்சிகள், எனக்கு அவமானம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் முட்டி கால தெரியவரை ஓடத்தான் செய்வேன், அவங்க நகர வாசலுக்குள்ள போய் கெசுசா சடங்கு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி வேகமாக ஓடி வந்து யார் என்ன நினைச்சாலும் சரி என் மகன் வந்துட்டான் என்று சொல்லி கட்டி பிடிச்சு அவனை முத்தம் கொடுத்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்சணம் கொடுத்து உன்னத நிலைக்கு அவர் கொண்டு வந்தார். அதுதான் அந்த தந்தையின் அந்த முயற்சி தான் அவன் தன் இறந்து போன ஸ்தானத்துக்கு அவனை மறுபடியும் உயர்த்தது. அதே போல மூதாரிகளை தெரிந்த நம்முடைய பலனோ முயற்சியோ சுய கிரிகளோ நம்மை தேவனிடம் மறுபடியும் சேர்க்கவில்லை பிரியமானவர்களே. மாறாக அவரின் ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து என்ற நல்ல மேய்ப்பர் மூலமாக அவர் நமக்காக கல்வாரியில் சிந்திய இரத்தத்தின் மூலமாக நாம் கழுவப்பட்டு மகனாக மகளாக மாறி உன்னதத்தில் அவரோடு கூட ராஜாக்களாக ஆசாரியாக அமைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் பிதாவின் கிருபை. அதான் பிதாவின் பிரமாண்டமான அன்பு, லாவிஷ் அன்பு சொல்லக்கூடியது. அவரோடு தொடர்ந்து ஐக்கியம் கொள்வோம், அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். அதன் ஐக்கியத்தில் சமூகத்தில் வாழவே நாம் உருவாக்கப்பட்டிருக்கோம். நாம் உருவாக்கப்பட்டு எதுக்குன்னா அவர் சமூகத்தில் வாழணும், அவரோடு தொடர்ந்து ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கோம். இதை கருத்தில் கவனமாக கொண்டு இந்த சொல்லப்பட்ட வசனத்தை நாம் கருத்தில் கொண்டு நாம் அவர் சமூகத்தில் எப்பொழுது வாழ வேண்டும். எப்படி மீனானது தண்ணிக்குள்ள சந்தோஷமாக அங்கங்கே நீந்தி கொண்டு வாழ்கிறதோ அதே போல அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எல்லா வித பேரின்பம் உண்டு. அவர் சமூகத்தில் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு.
அவங்க எப்பொழுதுமே பிதாவின் சன்னிதானத்தில் அவர் சமூகத்தில் இருந்து அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக அவரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நாம் வாழ்வோம். ஒரு பாடல் இப்படியாக பாடுகிறோம், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடல் பாடல் கொண்டாட்டம் தானே என்று நாம் பாடல் பாடுகிறோம். ஏனென்றால் அப்பா வீட்டில் எப்பவுமே நமக்கு சந்தோஷம்தான். ஆகவே இதனால் சொல்லப்பட்ட இந்த ஊதாரி தகப்பனுடைய அன்பை காட்டிலும் பேரன்பு பிதாவை தேவன் நம்முடைய காட்டிய அன்பு. ஏனென்றால் அவர் கொடுத்த மாபெரும் தியாகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்தார். அதுதான் மிகப்பெரிய தியாகம். அன்றைக்கி ஊதாரிமான அப்பா அப்பாங்களும் அந்த மாதிரி தியாகம் ஒன்றும் பண்ணல, ஓடினாரு, ஓடி வெக்கத்தை விட்டு ஓடினாரு ஒழிய தியாகமாக ஒன்றும் பண்ணல. ஆனால் பிதாவாகிய தேவன் நம்மை காட்டிய அன்பு மாபெரும் அன்பு, என்ன முடியாத அன்பு, அகாப்பே அன்புன்னு சொல்லக்கூடிய அந்த அன்பு தான் சிறந்த அன்பு. ஸோ அந்த அன்பு நம்ம கிடைத்ததுக்காக நாம் ரொம்ப பாக்கியவான்கள். நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தணும். எப்போவும் பிதாவே நான் காட்டின அகாப்பே அன்புக்காக நமக்கு நன்றி சோதனை சொல்லி நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலே ஒரு சத்தியத்தை கேட்க எங்களுக்கு திருப்பி பாராட்டுவதற்காக நமக்கு நன்றி ஸ்தோத்திரம். உலகத்தில் பல பேருக்கு இந்த நாளில் சத்தியத்தை கேட்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் தேவனை திருப்பியாக கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி ஸ்தோத்திரம். பிதாவின் பேரன்பை பற்றிய அந்த அகாப்பே அன்பை பற்றி, அளவில்லாத அன்பை பற்றி அறிந்து கொள்ள எங்களுக்கு திரும்பி பாராட்டினே, அதற்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் உம்மோடு இணைக்கப்பட்டவர்களாக அன்றவரே நாங்கள் சோர்ஸோடு எப்பொழுதும் கணக்காக இருக்கத்தக்கதாக உம்முடைய சமூகத்தில் என்றும் ஜீவிக்கத்தக்கதாக திரும்பி பாராட்டுவதாக அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. நாம் இப்படி திருவனந்தபுரத்துக்குள்ள கடந்து செல்வோம். நான் முதலே சொன்னது போல் நீங்கள் ஒரு ரொட்டி துண்டையோ ஒரு பிஸ்கட்டையோ எடுத்து வச்சுருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் ஜூஸ் எடுத்து வச்சுருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கொண்டு இப்பொழுது நாம் திருவனந்தபுரத்துக்குள்ள கடந்து செல்வோம். என் நினைவாக இது செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். எப்போல்லாம் நினைவு கூடுவீர்களோ அப்போல்லாம் நீங்கள் திருவனந்தபுரத்தில் நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கொள்வை செய்யுங்கள் என்றார். யோவானில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் அப்பத்தை உண்ணும் பொழுது அவர் நம்ம நிச்சயமாக பிழைப்பான் என்று அவர் அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான் என்று போட்டப்பட்டிருக்கிறது. அதே போல யோவான் 6ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கு பிழைப்பான் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் நாம் இயேசுவின் திரு சரீரமாகிய இந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது என்றென்றைக்கும் நாம் பிழைப்போம். எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நாம் என்றென்றைக்கும் பிழைப்போம். அது விசுவாசித்தவர்களாக இப்பொழுது இது உங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரம் என்று நான் பிக்கிறேன். நீங்களும் உங்கள் கையில் ரொட்டி தொண்டி அல்லது பிஸ்கட்டையோ நீங்கள் பிச்சுக்கொள்ளுங்க. பக்கத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அதை கொடுங்க. இது உங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரம், இது உங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரம். நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவருடைய சரீரத்தை உட்கொள்வோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் பிரஷியஸ் பாடி broken for us. போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலேயே புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். இது இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம், உங்களுக்கும் எனக்காகவும் சிந்தப்பட்ட திரு ரத்தம், தூய திரு ரத்தம். இதில் நித்திய ஜீவன் இருக்கிறது. திரு ரத்தம் நம்ம பாவங்களையும் கல்வி நம்ம சுத்தியதுனால நாம் தேவ இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கோம். We are the righteousness of God in Christ Jesus. இந்த அவர் திரு ரத்தத்தை எனக்கு பிடிக்கும் என்னன்னா, உள்ளுக்குள்ளே போய் எல்லா அவைகளையும் தொட்டு பலப்படுத்தி திடப்படுத்தி அதுக்கு புது ஜீவனை கொடுக்கிறது. அந்த விசுவாசத்தோடு நாம் இந்த அவர் திரு ரத்தத்தில் பங்கெடுப்போம். உங்களுக்காக சிந்தப்பட்ட திரு ரத்தம், உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் திரு ரத்தம், உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் திரு ரத்தம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதை பருகுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபத்துக்குள்ள கடந்து சொல்வோம். எங்களுக்கு கிருபை நேசித்து எடுத்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தேன், அதற்காக ஸ்தோத்திரம்.
இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம், வசனத்தை கேட்டோம். உமக்கு எங்கள் காணிக்க தசமங்களை நாங்கள் கொடுத்தோம். இப்பொழுது திருப்பதியில் சந்தோஷமாக பங்கெடுத்து கொண்டோம். என் நினைவாக செய்யுங்க சொன்னீங்களே, நீங்கள் விரைவில் வந்து மகிமையில் இங்கே கொண்டு மகிமையில் சேர்க்க போயிருந்த அந்த நம்பிக்கைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். தாப்பரே, இந்த நாளிலும் ஆராதனை கலந்து கொள்ள முடியாத பிள்ளைகளுக்காக விஷயம் ஜெபிக்கிறோம். எங்கிருந்து இருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. குறிப்பாக ஐபிஎஃப் சபை மக்களுக்கு விசேஷமாக ஜெபிக்கிறேன். வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களை சுற்றி வேறு பாதுகாத்துக் கொள்கிறாங்க. எந்த ஒரு தீங்கும் அவங்களை நேர்ந்தாத வண்ணம் வேறு பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம்ப்பா. யார் யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற அவர்களுக்கு வேலை ஏற்பாடு பண்ணி தர வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு வேலை அவர்களுக்கு நான் இயேசு நாமத்தில் கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, யார் யாருக்குதான் சம்பளம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்திலே அவர்களுக்கு கரெக்டான செயல்கள் வருவதாக என்று கட்டளை கொடுக்கிறோம். அப்படி வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்திலே சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகளை கொண்டு ஒரு அந்தகார சக்தியை நசரேயன் இயேசு நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். அவர் இயேசு நாமத்தை ஷலோம் என்று கூறுகிறோம். இயேசு நாமத்தில் சமாதானத்தை கட்டவழிக்கிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, சபையில் உள்ள பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஒவ்வொருவரும் வாலிப தம்பிமார்கள் ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக ஜெபிக்கிறேன். அவரை சுற்றி வெளியிட்டு பாதுகாத்துக் கொள்வீராக. சீக்கிரமா அந்த கொள்ளை நோய்களை கடந்து போக செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். உன் கண்களால் மாத்திரமே இதை காண்போம் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, எங்கள் பக்கத்தில் 1000 வந்தாலும் வளர்ந்து போய் 10,000 வந்தாலும் கண்களால் மாத்திரமே பார்ப்போம். எங்களுக்கு அதை அணுகுவது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, இப்படி அவங்க பிள்ளைகளை வேலைத்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விழி கூடிய சீக்கிரம் முகமுகமாக நாங்கள் சந்திக்கக்கூடிய நாள் வரை விசுவாசிக்கிறோம். அதை செய்ய நீர் வல்லவர். அதற்கு நமக்கு ஸ்தோத்திரம். துதி, கன, மகிமை, வல்லமை, மகத்துவம், மாட்சிமை அனைத்து ஒருவருக்கு சர்வசதம் எடுக்கிறோம். ரட்சகர் மீட்பெருமான இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல ஒருபோதும் மறக்காதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய பிதாவாகிய தேவனின் அன்பும் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் உங்களோடு என்னோடு அருணாத இயேசு கிறிஸ்து வரையில் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you.